காலையில் பார்த்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவா கேங்க கலாய்ச்சிக்கிட்டு டிஸ்கஷன்லாம் பயங்கரமா வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதுல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவா கேங்கனாவே ஒரு தனி கெத்து அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படிதான் எப்பா பாரு வந்துட்டு கோவா கேங்கு எப்ப அப்படியே அந்த கையை 4 பேர் கையை வச்சுட்டு அப்படியே சாங்க பாடிக்கிட்டு அப்படியே தூக்கி விடுவாங்க பாருங்க. அப்போதைக்கு வந்துட்டு அருமை காண்டு என்னடா அப்ப நீங்க சாதிச்ச மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இண்டிவிஜுவல் கேம் வந்துருச்சுடா கொஞ்சமாச்சும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு வெளில வாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா சமுத்திரம் மேபி வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளில வந்துருவாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து காலையில் செம்மையா ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா சௌந்தர்யா அவங்க அப்பாவை பத்தி என்ன டிஸ்கஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்துட்டு 20 பேர் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோ போடுறது அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு வீடியோ வியூஸ் வந்து டிசர்வ் ஆகுது. லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன். ப்ளீஸ் அது மட்டும் பண்ணிருங்க. இப்போ என்னடா கோவா கேங் கலாய்ச்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா சௌந்தர்யா வந்துட்டு தெலுங்கு கத்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துமே இப்படி பேசணும் அப்படிலாம் இருக்கணும் அங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கர்நாடகால இருக்கிறது வந்துட்டு அவங்க நேட்டிவ் வந்துட்டு கர்நாடகா தான். அதுக்கப்புறம் தான் வந்து இங்க இருந்தாங்க சௌந்தர்யா. அந்த இதெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கு எப்படி எல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து ரயன் வந்து பேக்கரி வச்சு செம்மையா வந்து கலாய்ச்சிருக்காப்ல. ஆல்ரெடி வந்து பயங்கரமா மஞ்சரி வந்து பேக்கரி வச்சு பேசினனால தான் மஞ்சரிக்கு சௌந்தர்யாவுக்கு சுத்தமா ஆகல. இப்போ வந்து ரயன் வந்து அடிக்கடி வந்துட்டு பேக்கரி வச்சு அந்த கலாய்ச்சிக்கிட்டு இருக்கவும் சௌந்தர்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருக்கனால அவங்க அதெல்லாம் அடக்கிட்டு ஓகேடா ஃப்ரெண்ட்ஷிப் ஜாலியா தானே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இது கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டிக்கு மேல வந்து பேக்கரி பத்தி ரயன் பேசிட்டு அதை வந்து மறுபடியும் வெளியில வந்து இவங்க கோபமா சொன்னது அதெல்லாம் நிறைய விஷயம் வந்து 10 வாட்டிக்கு மேலேயாச்சும் அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப என்னடான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டோம் எங்க அப்பா வந்தோன்னு வந்துட்டு நீ இப்படி பேசுறா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு சபதம் விட்டுருப்பாங்க உங்களுக்கு. என்ன சபதம்னு பாத்தீங்கன்னா வந்து எங்க அப்பா வந்துட்டு என்ன சொல்றாங்க எங்க அப்பா வந்தோன்னு வந்துட்டு மூக்க கிள்ளுன்னு சொன்னீல கிள்ளி பாடுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிள்ளினா பலாருன்னு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஐயோ பலாருனா டேய் என்னமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் கிள்ளி அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா எங்க அப்பா வந்து நீங்க மூக்க கிள்ளுன்னு சொன்னீங்க கிள்ளி பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யார் மூக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அப்பாவோட மூக்க சௌந்தர்யாவோட அப்பாவோட மூக்க ரயன் வந்துட்டு கிள்ளுன்னு சொல்லியிருப்பார் போலக்கு. அதுக்கு வந்துட்டு வந்துட்டோம் நான் கிள்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த இது கண்டிப்பா நான் கில்ல தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரயன் சொல்றாரு. பலாருன்னு விடுவோம் அப்படிங்கும் போது தான் இதுல ஒரு ட்விஸ்ட் சொல்றாங்க. ஐயோ குடும்பத்தோட ரெட் கார்டு வாங்கிட்டு போறீங்களா வெளியில அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யாரு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரயன் வந்துட்டு சொல்ற குடும்பத்தோட ரெட் கார்டு வாங்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சௌந்தர்யா பத்தி ரயன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு ரெட் கார்டு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சௌந்தர்யா வந்துட்டு நீயே இந்த வாரம் வந்துட்டு வெளில போறதுடா நீயே தப்பிச்சிட்ட நீயே வந்துட்டு ரெட் கார்டு வாங்கி நீ வெளில போயிருக்குது இன்ன வரைக்கும் எங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லாம நாங்க முடிச்சுட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கெட் கலாய்க்கிறது செம்மையா தான் போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு மேட்டர் எடுத்துறாங்க. ரயன் நீ வந்துட்டு சண்டை போடும்போது வந்துட்டு ஆனா நம்ம சௌந்தர்யாவுக்கு தெரியும்டா அவங்க வந்துட்டு போய் விடு சண்டை போட்டு விடு அவ பேச்சை கேட்க விடு அவ வந்துட்டு அவன் ஏதோ பண்ணட்டும் அவன் மனசுக்கு ஏதோ தோணுதோ அதை பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவ வந்துட்டு உன்னை தேக்கவே இல்லடா அவ வந்துட்டு பண்ணட்டும்னு அவதான் சொன்னா ரெட் கார்டு உனக்கு வர்றதுக்கு காரணமே அவளாதான்டா இருக்கும். ஏன்னா அவ வந்துட்டு தேக்கிட்டு ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல அவ வந்துட்டு விட அவன் மனசுக்கு ஏதோ தோணுட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு வெளியில வந்துட்டு போட்டு விட்டாங்க ரயனுக்கு. இப்படி ஆடி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரயன் வந்துட்டு சௌந்தர்யா பத்தி கேட்டு செம்மையா வந்துட்டு பேசிட்டு இருந்தது பார்க்க முடிச்சு. இதுல இருந்து என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா ஜாக்லின் வந்துட்டு நம்ம ரயனை பத்தி கேட்கறாங்க. இதுல இருந்து என்ன தோணுது சௌந்தர்யா பத்தி அப்படிங்கும்போது முடிக்கிறாங்க சௌந்தர்யா ஐயோ மாட்டிக்கிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஃபன் மூடு வந்துட்டு காலையில ஜாலியா வந்துட்டு பண்ணிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு. இதான் வந்து இந்த ஒரு லைவ்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் இருக்கும்போது அது வந்துட்டு வெளியில இருந்து வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. ஆமால அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.